மறுபூமியில் மன்னா நல்கிடும் சைன்யத்தின் நாயகன் ஆராதனா. காலவேளையில் அவருக்கு ஆராதனை உள்ளத்தோடு செங்கடல் பிளந்து என்னை வழி நடத்தும் இஸ்ராயேலின் தெய்வத்தின் ஆராதனா. மறுபூமியில் மன்னா நல்கிடும் சைன்யத்தின் நாயகன் ஆராதனா. செங்கடல் பிளந்து என்னும் வழி நடத்தும் இஸ்ராயேலின் தெய்வத்தின் ஆராதனா. மறுபூமியில் மன்னா நல்கிடும் சைன்யத்தின் நாயகன் ஆராதனா. மிகத்துணை கடலாய் அக்னி ஸ்தம்பம் காவலாய் நடத்திடும் நாதன் ஆராதனா. மிகத்துணை கடலாய் அக்னி ஸ்தம்பம் காவலாய் நடத்திடும் நாதன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா ஆமே வல்லவரே ஆராதனா. ஆராதனை ஆராதனா ஆராதனா ராஜாதி ராஜாவின் ஆராதனா. கரையுள்ள காக்கைக்கும் பக்ஷணம் നൽകും എലിയാവിൻ ദൈവത്തിന് ആരാധന. മാറാലിക്ക് മാറയായി ഇറങ്ങി വന്ന് മാറാത്ത ദൈവത്തിന് ആരാധന. என்னை முடிக்கவில்லை அலறுന്ന சிங்கம் போல சத்ரு வந்தாலும் தாவீதின் தெய்வம் என்னை சக்தி നൽകിடும். சத்ரு சைன்யமாலய இறங்கியாலும் தகர்க்குகில்ல என்னை முடிக்குகில்ல. அலறுന്ന சிங்கம் போல சத்ரு வந்தாலும் தாவீதின் தெய்வம் என்னை சக்தி നൽകിடும். சத்ரு சைன்யமாலய இறங்கியாலும் தகர்க்குகில்ல என்னை முடிக்குகில்ல. அலறுന്ന சிங்கம் போல சத்ரு வந்தாலும் தாவீதின் தெய்வம் என்னை சக்தி നൽകിடும். சொர்க்கத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ளவன் மரணத்தை ஜெயிச்சவன் ஆராதனா. சொர்க்கத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ளவன் மரணத்தை ஜெயிச்சவன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா யாக்கோபின் வல்லவன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா ராஜாதி ராஜாவின் ஆராதனா. நாளிலே இறங்கி வந்த ஆத்மாவும் தெய்வத்தின் ஆராதனா. தளர்ந்த நேரத்தில் சக்தி നൽകിடும் தெய்வத்தின் ஆத்மாவின் ஆராதனா. Pentecoste நாளில் இறங்கி
அபிஷேகம் பகரும் முகங்கள் தகர்ந்திடும் நல்கும் தெய்வத்தின் ஆராதனா. அபிஷேகம் பகரும் முகங்கள் தகர்ந்திடும் ஜெயம் நல்கும் தெய்வத்தின் ஆராதனா. ஆராதனா ஆராதனா யாக்கோபின் வல்லவன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா ராஜாதி ராஜாவின் ஆராதனா. ஆராதனா ஆராதனா யாக்கோபின் வல்லவன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா ராஜாதி ராஜாவின் ஆராதனா. அவன் வீடுவிப்பான் சயத்தை ஆராதிப்பான் யோகில் என்னைக்கும் நாளும் பரமுடன். அவன் சர்வசக்தனாகும் ராஜாதிராஜன் அற்புதத்தின் தெய்வம் வீரனதையும். அவன் வீடுவிப்பான் சயத்தை ஆராதிப்பான் யோகில் என்னைக்கும் நாளும் பரமுடன். அவன் சர்வசக்தனாகும் ராஜாதிராஜன் அற்புதத்தின் தெய்வம் வீரனதையும். ஆராதனா ஆராதனா யாக்கோபின் வல்லவன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா ராஜாதி ராஜாவின் ஆராதனா. ஆராதனா ஆராதனா யாக்கோபின் வல்லவன் ஆராதனா. ஆராதனா ஆராதனா ராஜாதி ராஜாவின் ஆராதனா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா அவர் போற்றப்படத்தக்கவர். இதில் இந்த 2வது அடி சொல்லுது, கரையுന്ന காக்கைக்கும் பக்ஷணம் நல்கும் எலியாவின் தெய்வத்தின் ஆராதனா. எலியா பஞ்சத்தில் இருக்கும்போது கூட காக்காவை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். ஹல்லேலூயா. மாராணிக்கு பாறையாய் இறங்கி வந்த மாறாத தெய்வத்தின் ஆராதனா. மாறாவின் தண்ணீரை, கசப்புள்ள தண்ணீரை அவர் இனிமையாக மாற்றினார். இதை விட அதில் வருது பாருங்க, 4ஆம் மன்னா இறங்கும் கரம் பிடிச்சு உயர்த்தும் சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ அவர்கள் வைராக்கியமாய் தேவனுக்காக நின்றார்கள். நீங்க அக்னி சூளையில் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீங்கள் வச்ச சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்குங்க, யோபுவை எடுத்துங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வரும்போது அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் சோர்வு இருந்துச்சு, ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்தது, ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே இருந்தது. அவங்களெல்லாம் தேவன் கைவிடவே இல்லை. அப்படின்னா இன்னைக்கும் அவரை நம்புறவங்க, அவரை விசுவாசிக்கிறவங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் அவர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் தளர்ந்த நேரத்தில் சக்தி நல்கிடும் தெய்வத்தின் ஆத்மாவின் ஆராதனா. நம்ம தளர்ந்து போகிற நேரத்தில், நம்ம பலவீனம் அடைகிற நேரத்தில் நமக்கு பலனை கொடுக்கிற ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபை அந்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாக வர வேண்டும். ஒவ்வொருவரும் ஆவியானவரோடு கூட தொடர்பு இருக்கணும். ஆவியானவர் தனக்குள்ளே வசிக்கிற அந்த ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவியானவர் நமக்குள்ள வசிக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வருகையின் சத்தமும் நமக்கு நல்லா கேட்கும். ஹல்லேலூயா.